என் தங்கமே, மந்தையில் இருந்த ஒரு ஆடு தனியாக பிரிந்து செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது. என்ன கருப்பன் மந்தை ஆடு என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்கின்ற வார்த்தைகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? இது உனக்கான நேரம் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பது எதிர்வரக்கூடிய நாட்களில் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து உனக்கு நடக்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்காக எதையும் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் உன்னை எப்பொழுதும் சரியாகவே நல்வழிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. உன் பிள்ளை உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று எனக்கென்ன ஆசையா? இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைப்பேனா? இல்லை, ஒருபோதும் கருப்பன் அப்படி நினைப்பதில்லை. ஒருபோதும் கருப்பன் அப்படி யோசிப்பதில்லை. அதையெல்லாம் தாண்டி கருப்பன் நினைப்பது எல்லாம் என்ன நடந்தாலும் அதை உனக்கு தெரியப்படுத்தி இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். உனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை உனக்கு என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்தி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ளாதே. கருப்பன் முன்னிற்கும் இந்த காலங்கள் உனக்கு என்னாலும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுப்பது போல இப்பொழுது உன் மந்தையிலிருந்து பிரிந்து செல்ல துடிக்கும் அந்த பிள்ளையார், அதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்முடைய மனதை அதிகமாக காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து ஏதோ ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கிருக்கிறதல்லவா? இதிலிருந்து ஏதோ ஒரு புரிதல் உனக்கு கிடைக்க வேண்டிய நிலைமையும் இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை இந்த கருப்பனின் மூலமாக உனக்கு சொல்ல துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. யாரால் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் எல்லாம் கருப்பன் உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருப்பது உனக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. நம் பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளை நாம் அறியாமல் தெய்வம் மட்டும் அறிந்து விட்டதா என்று நீ நினைக்கலாம். நன்றாக உன்னுடைய மனசாட்சியை தொட்டு நீ கேள்விகள் கேட்டுப்பார். உன் பிள்ளையை பற்றிய என்னென்ன உண்மைகள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று, இவர்களை பற்றி என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து வைத்திருக்கிறாய் என்று உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சில கேள்விகளை நீ கேட்டுப்பார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கிறது என்றால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் பதில் இருக்கிறது என்றால், அதன் பிறகு உன்னை சுற்றி நான் உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உடன் வரும் காலங்கள் உனக்கு என்னாலும் நீ ஆசைப்படுவதை உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம். கருப்பனும் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற பல துன்பங்களையும் இன்னல்களையும் நான் உனக்கு நிச்சயமாக தீர்த்து கொடுக்க வேண்டும். உடன் இருக்கும் நேரம் நீ எதை எதை சந்திக்கிறாயோ, எந்த விஷயங்களை எல்லாம் கஷ்டமாக என் பிள்ளை நீ பார்க்கிறாயோ, அதிலிருந்தெல்லாம் உனக்கான தேவைகளை நான் எப்பொழுதும்
நிறைவேற்றி கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனின் அருளாசிகளோடு உனக்கு எந்நாளும் நான் விரும்புவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனுடன் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. கருப்பன் இருக்கும் நேரத்தில் உனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் இருக்காது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்வதை எல்லாம் புரிந்து கொள். நான் வருவதை எல்லாம் என் பிள்ளை என்னவென்று தெரிந்து கொள். நான் எப்பொழுதுமே உன்னை நிலைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க நினைக்கின்றேன். உன் பிள்ளையினுடைய நடவடிக்கைகளினாலும் உன் பிள்ளையினுடைய செயல்களினாலும் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் இழக்கக்கூடாது என்பதுதான் கருப்பனின் எண்ணம். அவர்களை உன்னால் வழிபடுத்த முடியும். அவர்களை உன்னால் நிச்சயமாக என்னவென்று நெறிப்படுத்த முடியும். உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பினால் உனக்கு எல்லாமும் மிகச் சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் முன்னின்று ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் பொழுது அப்பொழுதாவது உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. அவர் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது, நம் பிள்ளைகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாயானால் கருப்பனின் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம். அதற்கு மேல் நீ எதை செய்வதாக இருந்தாலும் அது உன்னுடைய இஷ்டம் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய இந்த கருப்பன் துணிந்திருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நீயும் துணிந்திருக்க வேண்டும் அல்லவா? இதை என்னவென்று புரிந்து கொள்ள என் பிள்ளை நீயும் சரியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? எல்லாவற்றிற்குமே ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனதை போட்டு வருத்தி கொண்டு தேவையான விஷயங்கள் உன்னை தேடி வரும் பொழுது அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது நியாயமா? கருப்பன் உன்னை தேடி வந்து நடத்துவதையெல்லாம் நீ வேண்டாம் என்று சொல்வதுதான் முறையாகுமா? வாழ்க்கையில் அதிகமாக உடைந்து போகும் பொழுதெல்லாம் கருப்பன் சொல்கின்ற சில விஷயங்களை மனதிற்குள் நீ நினைவில் வைத்துக்கொள். அது என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளை, இதையும் கடந்து வருவாய். நீ உண்மையாக இருந்திருக்கிறாய். அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்காக வருத்தப்படாதே. கிடைக்காத விஷயத்தை எண்ணி கவலைப்படாதே. நேரம் வரும்பொழுது எல்லாமும் மீண்டும் கிடைக்கும். எப்பொழுதும் தவறுகளை செய்து விட்டோமே என்று நினைத்து கலங்காதே. நிச்சயமாக இதிலிருந்து உன்னால் எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கான உண்மைகளை உறுதியாக பெற்றிட முடியும் என்பதனை நீ நம்பு. அதை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு விட்டாயானால் இனி உனக்காக நான் இருந்து சொல்லித்தரக்கூடிய இந்த பாடங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக உணர்ந்து வாழ தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. எதிலுமே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க மறக்காதே. உனக்காக யாரும் இல்லை என்று கலங்க வேண்டாம். உன் பிறப்பு தனியாகத்தான், உன்னுடைய இறப்பும் தனியாகத்தான். அதனால் இருக்கும் வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு சென்று விட வேண்டும். உன்னை யாரும் கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை விட்டு தூரமாக நீ விலகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எதையுமே நாம் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டம் என்பது சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை என்னவென்று என் பிள்ளை தேடி பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும் என்றால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து நடத்துவது எல்லாமும்
உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதும் நல்லதை உருவாக்கி தரட்டும். உன்னுடைய இதயம் ஒருவருக்கு நேர்மையாக இருக்கும் பொழுது உனக்கு ஒருபோதும் உண்மையாக இல்லாதவர்களின் முகமூடியை நிச்சயமாக அந்த இறைவன் உனக்கு காண்பித்து கொடுக்கிறார். அவர் உன் முன்னால் அதனை நடத்தி காட்டுகிறார். இது உன் வாழ்க்கையில் ஒரு இழப்பு இல்லை என்பதனை புரிந்து கொள். இது உனக்கான மிக பெரிய பாதுகாப்பு. இவர்களின் உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொள்வதுதான் உனக்கு பாதுகாப்பு என்பதனை புரிந்து கொள். தேவையற்ற மனிதர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் இருந்து நான் உனக்கு எப்படி வெளியேற்றுகிறேனோ அதுபோல தெய்வம் உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக கருப்பன் சொல்லிவிடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு தவிக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்றாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. காலம் சில நேரங்களில் சில அபாயகரமான விஷயங்களை நம் வாழ்க்கையில் நடக்கும். சில கடினமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். பொதுவாகவே குழந்தைகளை பெற்றவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அவர்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய கவலைதான். அவர்களின் பிள்ளைகள் நல்லபடியாக இருந்தால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டதாக உணர்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாதனையை இங்கு யாரும் செய்வதற்கு எந்த குழந்தைகளும் அனுமதித்து விடுவதில்லை. பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கத்தான் சிலர் நினைக்கிறார்கள். எல்லோரையும் இந்த கருப்பன் சொல்லவில்லை. சில பிள்ளைகளினுடைய மனநிலை எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கின்றது. சில பிள்ளைகள் எப்பொழுதும் இது போன்றுதான் நடந்து கொள்கிறார்கள். யார் என்ன நினைத்தால் என்ன, அவர்கள் எப்படி இருந்தால் என்ன, நாம் என்ன அவர்களை நம்மை பெற்றுக்கொள்ள சொன்னோமா? அவர்கள்தானே நம்மை பெற்றார்கள். அப்படியானால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை அவர்களுடையது. அவர்கள் கடமையைத்தானே அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு நாம் எதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில். புரியவில்லை. நாளை நம் பிள்ளை நம்மை இப்படி நடத்தினால் அது நமக்கு எத்தனை பெரிய வேதனையை கொடுக்கும் என்பது இவர்களுக்கு இன்னமும் புரியவில்லை. கருப்பன் எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்லும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமான உண்மைகளை உனக்கு சொல்லிவிடும் பொழுது அப்பன் உனக்காக நடத்தும் எல்லா மாற்றங்களும் நிச்சயம் உனக்கு புரியும். இவர்கள் இன்று இதுபோல நடந்து கொள்ள துடிக்கும் போது அவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய பிள்ளை ஒன்று உன்னுடைய எதிரி ஒருவரினுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சலனங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. பலவிதமான இன்னல்களை தந்து அதிகமாக உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. வீட்டில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் இவர்களினுடைய உண்மையான ஒற்றுமை வெளிப்படுவதில்லை என்பதே உனக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்து கொண்டிருக்கிறதல்லவா?
உடன் பிறந்தவர்களிடத்தில் அன்பு காட்டுவதில்லை. உடன் பிறந்தவர்களை மற்றவர்கள் மத்தியில் விட்டு கொடுத்து விடுகிறார்கள். ஏன், பெற்றவர்களையே விட்டுவிடும் பொழுது உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு எம்மாத்திரம்? இதுபோலத்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையோடு இவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளையினால் இதையெல்லாம் சகித்து கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளைக்கு இது மிகப்பெரிய வேதனையை தருகின்ற ஒரு விஷயமாக இருந்துவிட்டது. என் பிள்ளை என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் நீ முதலில் இவர்களை நினைத்து கலங்கியது இப்பொழுதுதான். இதற்கு முன்னால் சிறு பிள்ளையாக இருந்தார்கள். நாம் சொல்வதை கேட்டு நடந்தார்கள். ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கடந்து இவர்கள் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து பதறிக்கொண்டிருந்ததை எல்லாம் தாண்டி இப்பொழுது தான் செய்வது சரியென்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பதுதான் உண்மை என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த நிலைக்கு இவர்களை மாற்றியது உன்னுடைய எதிரியும் அந்த துரோகியும் தான். அவர்கள் உன்னை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். நீ பெற்ற பிள்ளையின் விஷயத்தில் எந்த அளவிற்கு கலக்கம் கொள்வாய், அவர்களின் மீது எந்த அளவிற்கு நீ அக்கறையோடு இருப்பாய் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இதில் அவர்கள் நிச்சயமாக கவனத்தை செலுத்துவார்கள் அல்லவா? எதுவென்றாலும் உனக்கு நடந்துவிடக்கூடாது, நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு தானே இருப்பார்கள். அவர்களினுடைய கவனம்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற நிலைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்ற இவர்கள் உன்னை அவமானப்படுத்த தேடிக்கொண்ட ஒரு விஷயம்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலை. இவர்கள் உன்னை காயப்படுத்த நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த கருப்பனுக்கு மனதில் தோன்றுவது எல்லாம் என்ன தெரியுமா? இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீ பெற்ற பிள்ளை இது போன்ற ஒரு தவறை செய்யும் போது உன்னை எதிர்த்து துரோகிகளுக்கு உடனிருக்கும் பொழுது அதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருபோதும் நம்மால் அதனை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாது. இனிமேலும் இவர்களையே எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ வருந்தியது போதும். இவர்களையே நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டது எல்லாம் போதும். இனிமேலாவது இது போன்ற விஷயங்களுக்காக கலங்காதே. நீ பெற்ற பிள்ளையினுடைய விஷயத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் காயங்களை கொடுக்கவுமே நடக்கிறது என்பதனை நீ மறக்காதே. என்னவானாலும் சரி, இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் இனிமேல் தெளிவுபடுத்தும். சுற்றி இருந்து உன்னை வேதனைக்கு ஆளாக்கும் இந்த மனிதர்களை நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் இனி வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் போது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். தெய்வம் இருக்குமிடம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? தெய்வம் உனக்கு பல ஆச்சரியங்களை தர வேண்டும். உன் பிள்ளையினுடைய பாதை சரியில்லை எனும் பொழுது முதலில் ஒரே ஒரு முயற்சியை மட்டும் நீ செய்து பார்க்கலாம். அவர்களை அமர வைத்து இருக்கின்ற சூழ்நிலைகளை புரிய வைக்கலாம். ஆனால் அதற்கும் திருந்த மனமில்லாமல் இவர்கள் இப்படித்தான் இருப்பேன் என்று சுற்றி திரிகிறார்கள் என்றால் என் குழந்தை, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீ கவனமாக புரிந்து கொள். கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த கருப்பன் யாரையும் திருத்துவதும் உன் வேலை அல்ல. இவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அந்த இடத்தில் நீ புரிந்து கொள். பட்டு திருந்தி வரட்டும். இல்லை என்றால் அவர்கள் வழியில் வருகின்ற காயங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டியது என்பதனை நீ மறக்காதே. எல்லா நிலையிலும் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அது நடக்கட்டும். இவர்களினுடைய மனநிலை இப்படித்தான் என்றால்
யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.